அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னடா காளியம்மாள் இந்த விஷயம் குறித்து இன்னும் பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்காக தான் இந்த ஒரு காணொலி இருக்க போது வாங்க பார்க்கலாம். சீமான் காளியம்மாளை பிசுறுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒற்றை வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக ட்விட்டர் முழுக்க பல வீடியோக்களாக வெளியாகிட்டு இருந்துச்சு. கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சீமான் எப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு பக்கமும், சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டிருக்கும், அதனால் ஒரு முந்தைய காலத்தில் இப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு இன்னொரு தரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்காக கடந்த ஒரு வார காலமாக ட்விட்டரில் ஏகப்பட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் அண்ணன் அப்படின்னும் ஒரு கட்சி தலைவராக இருந்தால் நாங்கள் இவ்வளோ பாசமாக இருக்க முடியாது, அவர் ஒரு அண்ணன்ற நோக்கத்தில் செயல்படுறதுனால தான் எங்களால் இவ்வளோ ஒரு அன்பாக கட்சியில் இருக்க முடியுது அப்படின்னும், அவர் எங்களை கோவப்பட்டு திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி ஒரு அண்ணனுக்கு உண்டான மரியாதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் குறித்தும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சி குடும்பம் மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதையை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ நாம் தமிழ் கட்சியை விலை பேசி பார்த்தாலுமே கட்சி ஒருபோதும் நிலைகுலையாமல் இருக்க காரணத்தினால இனிமேலும் நாம் தமிழ் கட்சியை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை அழிச்சா மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை அழிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை திமுகவுடைய கைக்குலிகள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே சாட்டை துரைமுருகனை சீமான் திட்டாரு அப்படின்னு ஆடியோ விட்டுருந்தோம். அதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன் சீமானை குறித்து இப்படி அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணி தான் சாட்டை துரைமுருகனை கட்சியிலிருந்து நீக்கும்படியாகவே சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை சுதாரிச்சு கொண்ட நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப எளிதில் கடந்து செல்லணும், ரொம்ப பெரிய விஷயமாக ஆக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தற்போது சீமானுடைய ஆடியோ பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருடைய காணொலியில் எங்கள் அண்ணன் கோவப்பட்டு பேசினது உண்மைதான் அப்படின்னும், ஆனால் அது முந்தைய காலத்தில் பேசிய ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவை எடிட் பண்ணி தான் இந்த நபர்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து இந்த சர்ச்சைக்கு உண்டான காளியம்மாள் எதனால் இன்னும் விளக்கம் கொடுக்கல, எதனால் ஒரு பெரிய விமர்சனத்தை முன்வைக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் விதமாக தான் நேற்று தினம் காளியம்மாள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் ஆமாடா எங்கள் அண்ணனுக்கு நான் பிசுறுதாண்டா அப்படின்னு திமுகவுடைய கைகூலிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக காளியம்மாள் பேசி இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் அண்ணன் அதை பேசவே இல்லை, எங்கள் அண்ணன் முந்தைய காலத்தில் பேசினாரு அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை, எங்கள் அண்ணனுக்கு நான் பிசுறு தான், அவர் எனக்கு இன்னும் எவ்வளோ கேவலமாக வேணாலும் திட்டலாம், எங்கள் அண்ணனுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு காளியம்மாள் சீமானை குறித்து பேசிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அனைவருமே கைத்தட்ட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.